கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் ஆமென். தேவாதி தேவன் Thank you Lord. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகி. கணக்கில்லா நன்மைகள், கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். ஆமென். கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென். உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. அல்லேலூயா. இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கணும். யாருக்கு வாய்க்கக்கூடாதுன்னு யார் இருக்கா உலகத்தில்? ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு யார் இருக்கா? ஒரு இன்டர்வியூக்கு போனால், ஆண்டவரே எனக்கு அந்த சீட்டு வேணும், அந்த ஜாப்பு வேணும், பரீட்சைக்கு போனால் நல்ல மார்க் வேணும். யாருக்கு நல்ல காரியங்க வேண்டாம்? ஒரு சம்பள உயர்வு வேண்டாம்னா சொல்லுவிய? அது மாதிரி எல்லாமே நம்ம செய்கிறது வாய்க்கணும் அப்படின்னு தான் ஜனங்கள் ஆசைப்படுவாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் ஒரு பெரிய வெற்றி யார் வேண்டாங்கிறா? அதுக்காகத்தானே வாழ்கிறது. ஆமென். ஒரு ஜீவியத்தில் வெற்றி கூட்டி கழித்து சொன்னால் கடைசியில் ஒன்று வாய்க்கணும். என்ன வாய்க்கணும்? பரலோகம் போகணும்யா, அதுதான் வாய்க்கணும். கடைசியில் அது வாய்க்கணும். நிறைய பேருக்கு கொஸ்டின் மார்க்கோட இருக்குது. இன்றைக்கி வாய்க்காட்டினாலும் ஒரு 4 வருஷம் கழித்து வாய்ச்சிரும். கடைசியில் வாய்க்கிறது என்னது? பரலோகம் போகணும். இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி. ஒரு காரியம் வாய்க்கணும். அந்த வாய்க்கணுங்கிறது தான் ரிசல்ட்டு. ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு முன்னால் ஒன்று செய்யணும். டூ. ஒரு மனுஷனுக்கு அவன் செய்வதெல்லாம் வாய்த்துட்டா தொட்டதெல்லாம் பொண்ணாகணுங்கிற மாதிரி, அந்த மாதிரி அர்த்தம். நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் வாய்க்க பண்ணிட்டார்னா சும்மா இல்லையா வராது, பயங்கரமான இல்லையா வரும். இப்போ வருது. வாய்க்க பண்ண பிறகு எப்படி இருக்கும் தெரியுமா?
இந்த அல்லையா அந்த அல்லையாக்கு பக்கத்துலேயே வராது. ஏன்னு கேளுங்க, கண் எதிர நம்ம பார்க்குறோம், காரியங்களை பார்த்துடுறோம். வாட் இஸ் இம்பாசிபிள், what you think it is impossible, whenever you do something, God will make it come to pass. அப்போ the joy is unspeakable. அது வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாத சந்தோஷம். அப்போது ஒரு மனுஷன் தான் செய்வது வாய்த்தது, தேவன் அவனோடு கூட இருந்தார் என்று சொன்னால், அவனை போல பூமியில் பாக்கியசாலி வேறு யாருமே இல்லையே. அல்லேலூயா. எனவே இன்றைக்கி நாம் எல்லாம் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். we are all born again. Hallelujah. we are the chosen people of God. ஆர்டினரி பீப்புள் இல்லை. என்னமோ நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஒழுங்காக கோயிலுக்கு வரலைன்னா நீங்கள் ஆர்டினரி பீப்புள். ஆர்டினரிலையும் ஆர்டினரி. ஒழுங்காக கர்த்தரை தேடலைன்னா ரொம்ப ஆர்டினரின்னு அர்த்தம். ஸ்பெஷல் தோசை கிடையாது, ஆர்டினரி சாதா தோசை. அவனே சொல்கிறான் சாதா தோசைன்ட்டு, ஹோட்டல்காரனே சொல்கிறான். நெய் ரோஸ்ட்டாக மாறணுன்னா எப்படி? நெய் ரோஸ்ட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிரியம். அது மாதிரி சாதாரண ஒரு ஆளாக இருந்தால் அதுக்குள்ள ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அவன் செய்கிறது வாய்க்கிறது இல்லை. ஆனால் தேவனை பின்பற்றி தேடி கண்டுபிடிச்சி ஆண்டவரோடு நல்ல உறவுக்குள்ளே இருந்தவன் தான், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவன் தான் விசேஷித்த மனுஷன். அவன் போய் தேவனிடத்தில் ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், நீங்கள் சொல்லுங்கள், செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே வராது, வரவே வராது. அவன் பாட்டு செஞ்சுக்கிட்டே போவான், கர்த்தர் பாட்டு வாய்ச்சிக்கிட்டே போவார். அது வாய்க்கலைன்னாலும் அவன் கண்டுக்க மாட்டான். வாய்க்காதபடிக்கு அவன் ஒன்றும் செய்ய மாட்டான்னு அர்த்தம். ஏன்? இது பதில் சொன்னால் தான் அடுத்த ஸ்டெப்பு. வாய்க்காதபடிக்கு அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் ஏன்னு கேட்டேன். அவன் வார்த்தையின்படி தானே செய்கிறான், தேவனுக்கு பிரியமானவனாக இருந்து தானே செய்கிறான். தேவனுக்கு பிரியமாக இருந்து ஒரு மனுஷன் எதை செய்தாலும் அது வாய்க்குமா வாய்க்காதா? அப்போ வாய்க்காதபடிக்கு அவன் ஒன்றும் என்ன செய்கிறதில்ல, செய்கிறது இல்லை. அப்போ அவன் செய்கிறதெல்லாம் அவ்வளோதான். அவன் போய் ஒரு தோற்று போனதுங்கிற நிலைமை எங்கேயுமே இல்லை. ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் ஒரு பெட்டி கடையில் போய் பீடி பிஸ்னஸ் பண்ண மாட்டான். அப்போ அவன் கர்த்தருக்கு பயப்படுறான். இது இந்த பொருள் போதைப் பொருளை நான் எப்படி விற்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை, அதனால் இது எனக்கு கடையில் வரப்படாது அப்படிங்கிறான். அப்போது சூப்பர் மார்க்கெட்லேயும் வாங்காதவன் வந்து அந்த அண்ணாச்சிக்கு பெட்டி கடையில் வந்து எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. என்ன கூட்டம் இவ்வளவு! இவருக்கு வந்து கோடி கோடியாக வராமல் இருக்கலாம், ஆனால் எப்போ பார்த்தாலும் ஈ மொச்ச மாதிரி கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன கேட்டால் இவர் கர்த்தருக்கு பயந்த ஒரு பிஸ்னஸ் மேன். அவருக்குள்ளத ஒரு பிஸ்னஸை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறார். பெரிய சூப்பர் மார்க்கெட் வைக்காமல் இருந்தாலும் அவருக்குள்ளதை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது வாய்க்குது. ஸ்தோத்திரம். அப்போது இதுதான் நமக்கு இன்றைக்கி ரகசியம். வாழ்நாள் பூரா இதுதான் ரகசியம். இப்போ நீங்கள் 2 Chronicles 20:20 பாருங்கள். 2 நாளாகமும் 20:20. அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். வாய்க்கணும், நான் செய்கிறது வாய்க்கணும். ப்ராஸ்பர். அல்லேலூயா. பரிசுத்தமாக இல்லைன்னா நம்ம எது செஞ்சாலும் வாய்க்காது. நீதி மார்க்கத்தில் இல்லை, நீதியின் தேவனை தேடலைன்னா நம்ம எது செஞ்சாலும் வாய்க்கிறது இல்லை. இப்போ சில பேருக்கு என்ன ஒரு அபிப்பிராயம்னா, நான் கொஞ்சம் சொல்கிறேன், இது பொதுவாக கிறிஸ்டியானிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவங்க ஒன்றும் சரியாக இருக்க மாட்டாங்க. வருஷம் பூரா இவங்க சரியாக இருக்கிறது இல்லை, தாறுமாறாக இருக்கிறது. கோயிலுக்கே வரமாட்டாங்க. எப்பா, சில முகங்களை கண்டு எத்தனை மாதம் ஆகுது. இங்கே இருக்குது, இங்கே 1-2 இருக்குது, அப்படியே தெரியுது எனக்கு. நீங்கள் ஒருத்தர் பின்னால் முதுகு பின்னால் மறைஞ்சாலும் இங்கேருந்து தெரியுது எனக்கு. எக்ஸ்ரேயில் பார்த்த மாதிரி தெரியுது. ஆள் அட்ரஸே காணும் 8 மாதமாக. எப்படி நம்ம இருக்கக்கூடிய சொசைட்டி நம்மளை வந்து தேவனை தேட விடுதா? இல்லை, விடாது. இஷ்டத்துக்கு டிவி பார்க்கலாம், இஷ்டத்துக்கு காரியங்களை பேசலாம், கத்தலாம், கெட்ட வார்த்தை பேசலாம். காரியம் ஒன்று முக்கியமானது வரணும். இப்போது காரியம் வாய்க்கணும். இப்போ என்ன பண்ண? நம்ம கர்த்தரை தேடணும். காரியம் வாய்க்கணும்னா
இங்கே அப்படித்தானே, நீ கை கொள்வாயின்னு தானே, இப்போ கை கொள்ள கடவாயின்னு தானே போட்டிருக்கு. தேவன் தான் நமக்கு தேடணும். அல்லேலூயா. பாஸ்டர் முகத்தை தேடுறதில்ல, தேவனுடைய முகத்தை தான் நம்ம தேடணும். எந்த மனுஷன் முகத்தையும் நம்ம தேடினால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சொல்லி ஜெபிக்கலாம், ஐயா இந்த மாதிரி நான் போகிறேன், ஜெபம் பண்ணுங்க, அது சப்போர்ட்டு தான் ஒழிய, நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை நம்ம தேடலைன்னா நம்ம காரியம் வாய்க்க. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர் வாய்க்காதனால கடனுக்குள்ளே இறங்குறாங்க, பணத்தை பாரோ பண்ணுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம், அங்கேருந்து கொஞ்சம், இங்கேருந்து கொஞ்சம். கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை செய்ய சொல்லி. ஆனால் இவருக்குள்ளே ஒரு பெரிய ஆசை, இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் நல்லது. கடைசியில் என்ன ஆயிடுது, இந்த நிலத்தை வாங்கினா நல்லது, இந்த வீட்டை வாங்கினா நல்லது. ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க இதை வாங்காதே. அதில் கர்த்தர் அதை பிளான்லேயே வச்சாங்கன்னா இவங்களுக்கு ஆசை, கொள்ள ஆசை. இந்த உலக ஆசைகள்லேயே சிலர் ரொம்ப பிஹெச்டி பண்ணவங்களாம் இருப்பாங்க, நல்ல சூப்பராக எப்படிலாம் பிளான் பண்ணணும், டக் 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 டக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் தேவன் பார்க்கத்தான் செய்கிறாரு இருதயங்களை. மனுஷன் முன்னால் கில்லாடியாக இருக்கலாம், தேவன் முன்னால் ஒரு கில்லாடியும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனம். நீங்கள் வாய்க்கலைன்னா அப்புறம் யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம தேடுற விஷயத்தில் ஓட்டை இருக்குன்னு அர்த்தம், அது சரி பண்ணணும். ஆமென். உபாகமம் 26:16 வாசி. இந்த கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு கட்டளையிடுகிறார். முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் காத்து நடக்க கடவாய். ஏன்? நீ ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, நாம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு கர்த்தரத்தில் அந்த கட்டளைகள் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடு. இப்போது சும்மா பாதி இல்லை, முழு இருதயத்தோடு. ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா முழு இருதயத்தோடு சாப்பிட்றீங்களா? ஏன் இவ்வளோ மௌனமாக இருக்கிய? ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, முழு குடும்பத்தோடு போகிறீங்களா? போவீங்க. எப்படி சாப்பிட்றீங்க? முழு இருதயத்தோடு தானே சாப்பிட்றோம், ஆசை தீர. என்ன மெனு கார்டை பார்க்குறதுக்கே அரை மணி நேரம் ஆயிடுது ஐயா. என்னென்ன இருக்குது என்ன பார்த்து ஆர்டர் பண்ணி, அதை ஆர்டர் பண்ணதை எப்படி முழு இருதயத்தோடு தானே சாப்பிட்றீங்க? இங்கே வரியா? ஹோட்டலே போக மாட்டீங்க, அப்படி சொல்லுங்கள். வீட்டில் சரி, வீட்டில் முழு இருதயத்தோடு சாப்பிட்றீங்களா? உபவாசம் முழு இருதயத்தோடு உபவாசம் பண்ணணும். ஆமாம், முழு இருதயத்தோடு. பாதி இல்லை, கொஞ்ச நாள் கிடையாது. கொஞ்ச நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற நாள் விட்டுறதில்லை. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேல் 15:22, 1 சாமுவேல் சாப்டர் 15:22. கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஜோஷுவா 1:8, ஜோஷுவா சாப்டர் 1:8 ரொம்ப ஃபேமஸான வசனம், நல்ல மனப்பாடமான வசனம். 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். முதல்ல முழு இறுதி, வித் ஆல் யுவர் ஹார்ட் ஒபே காட். ரெண்டாவது கீழ்ப்படிதல் உத்தமம். ஆஃபரிங்கை காட்டிலும் கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் சாக்ரிஃபைஸ். மூணாவது வசனம் கை கொள்ள வேணும். அப்பொழுது உன் காரியம் போகிற இடங்களெல்லாம் என்ன செய்வாய்? நீ வாய்க்க பண்ணுவாய். சோத்திரம். காரியத்தையும் மாறுதலாகவும் முடிய பண்ணுவார். He will turn the plate sometimes. Praise the Lord. கர்த்தரிடத்தில் உத்தமமாக மாத்திரம் இருந்தால் காரியம் கடைசி வரைக்கும் வாய்க்காமல் போனது போல் இருந்தாலும் கடைசி நேரத்தில் தேவன் காரியத்தை என்ன செய்யலாம்? வாய்க்க பண்ணுவார். ஒரு எஸ்தர் அதுக்கு ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் தி எஸ்தர். காரியம் எப்படி முடிந்தது? ஒரு மாதிரியாக முடிந்ததா? காரியம் எப்படி முடிஞ்சிச்சு? நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு மாதிரியாக முடிஞ்சது. ஒரு மாதிரியாக ஒன்றும், ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டோண்டா அப்படிங்கிறாங்கல்ல. ஒரு வழியாக ஒன்றும் சேர பண்ணலை. கர்த்தர் திட்டமிட்டபடி தான் கரெக்டாக சேர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. மாற்றிவிட்டார்னு அர்த்தம். எப்போ மாற்றினார்? கடைசி நேரத்தில் மாற்றினார்.
கடைசி நேரத்தில் மாறுதலாய் முடிந்த ஒரு சரித்திரம் எஸ்தர் சரித்திரம். ரெண்டாவது, கடைசி நேரத்தில் மோட்சம் போனவன் கள்ளன். கடைசி நேரத்தில் மோட்சம் போனது யார்? கள்ளன். அவன் சொல்லிட்டான், ஆண்டவரே நீர் நீதிபரர், உம்மிடத்துல ஒரு குற்றம் இல்லையே, அப்படி அப்படின்னா நீ என்னோட தான் நீ வர, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறீல்ல, என்னை அக்னாலஜ் பண்ணியிருக்கிறீல்ல. ஒரு இயேசுவை நீதிபரர்னு சொல்லி அவன் வாயை திறந்து சொன்னதுக்கே கர்த்தர் பரலோகத்தில் திறந்துட்டார். அப்போ ஆண்டவர் நாமத்துக்காக நம்ம வேலை செய்யும்போது கர்த்தர் எவ்வளவு பிரியமாக இருப்பார். சரி, ஹல்லேலூயா. ஜஸ்ட் one word he said, Lord, I acknowledge you as God and my Savior. I know you are a righteous person. For that reason he opened the heaven for that fellow, for that thief. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் எவ்வளோ நல்லவர்னு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போது மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு வசனம் ஒன்று உண்டு, ஏசாயா 33:22 பாருங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். பிரைஸ் காட். அதில் ரட்சிப்பார்ன்னு இருக்கா, ரட்சிக்கிறார்ன்னு இருக்கா? அப்போனா என்ன அர்த்தம்? என் நீதி அநீதிக்கு நான் நீதிமானாக இருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய நியாயாதிபதி, அவர் என்னுடைய நியாய பிரமாணிகர். பிரமாணிகர் என்னன்னா லா கிவர். லா கிவர், லா கொடுத்ததே அவர் தான், சட்டத்தை கொடுத்ததே அவர் தான். அவர் ஜட்ஜ் மாத்திரம் அல்ல, ராஜாவும் கூட. ஹி இஸ் a கிங், அதிகாரம் உள்ளவர். ஒரு ஜட்ஜும் ஒரு ராஜாவும் சேர்ந்து ஒரே ஆளாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு தேசத்துடைய ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஏதோ லாயராக இருந்திருக்கிறாருன்னா எப்படி இருக்கும்? என்ன ஐயா இது கால நேரத்தில் போய் சரி. ஒரு தேசத்து அதிபதி ஐயா, ஒரு தமிழ்நாட்டு முதல்வர்னு வச்சுக்கோ, யாரோ எக்ஸ்ன்னு வச்சுக்கோ. அந்த எக்ஸ் அதிகாரம் படைத்தவர், ஏன்னா அது முதல்வர் அவர். அதே நேரத்தில் அவர் எம்எல், மாஸ்டர் ஆஃப் லா. ஏன் வாலாட்ட முடியுமா? இஸ்ரவேலில் தாவீது ராஜா, அதே நேரத்தில் யுத்த வீரன், ஆர்மி. அவர் பயங்கரமான படைத்தலைவன். அவன் இந்த கண்ட்ரிக்கு எகெயின்ஸ்டாக எவன் இந்த ராஜாக்கு எகெயின்ஸ்டாக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உற்சாகப்படுங்க. ஆமேன். அப்போ நம்ம ராஜா யார்? இப்போ கர்த்தர் இயேசு ராஜா. அவர் ராஜா மாத்திரம் இல்லை, ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜா. அதே நேரத்தில் he is the law giver. அவர் தான் நியாய பிரமாணிகர். சும்மாவா நம்மெல்லாம்? அப்போ ஆமாம் சும்மாதான் உட்காந்துருக்கீங்க நீங்கள், சும்மா. அப்போ அவர் நம்ம எப்படி ரட்சிக்க முடியும்? பயங்கரமாக ரட்சிப்பார். அல்லேலூயா. வசனத்தை பாருங்க. அதனால தான் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவர். கடைசி வரைக்கும் அநீதி நடந்தது போல இருந்தாலும் அவர் லா கிவர், அவர் தானே காரியத்தனை செய்வார். அவர் மாற்றியே போட அவராலே கூடும். கவலையே படாதீங்க. இந்த ஒரு வசனத்தை வச்சுட்டு நம்ம கவலையே படக்கூடாது. எந்த வசனம்? 33:22. worry not by keeping this verse 33:22. he is our judge, he is my lawgiver, he is the king of kings, he is my savior. மொத்தம் 3 காரியங்களை பார்க்கலாம். நீ உற்சாகப்பட்டீங்களா? he is the judge. அதான் லா கிவர், ஜட்ஜு, இதெல்லாம் ஒன்று தான். பயங்கரமான ஜட்ஜு அவர். சட்டமே அவர் தான், அதுக்கு மிஞ்சின சட்டம் கிடையாது. ரெண்டாவது he is the king of kings, ராஜா ராஜா. மூணாவது he is my savior. 33:22 ஞாபகம் வச்சுக்கலாமா? 33:22 என்ன? 30 சப்பனியா 33:22. ஐசாயா 33:22. சிம்பிள். 3 காரியம். அதனால் நீங்களும் நானும் அசைக்கப்படுவதே கிடையாது. என்ன இருந்தாலும் ஆபத்தா, ராஜாதி ராஜா அவர், வல்லமை உள்ள தேவன், அவர்கிட்ட போகலாம். நியாயத்தை புரட்டுறானா, லா கிவரே அவர் தான், எங்கள்கிட்ட தான் இருக்கிறாரு. சோத்திரம். ஆண்டவரே இதில் நியாயத்தை பாருங்கள். இப்போது தேவனே இப்போ என்ன செய்கிறது? ரட்சியம். தேவனே நான் இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேனே, கர்த்தாவே என்ன ரட்சியம். he is our savior. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 காரியங்கள் தானே முக்கியம். கேட்குறேன், என்ன முக்கியம்? நீதி நியாயம் வேணும் மனுஷனுக்கு, வேண்டாமா? அப்புறம் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ராஜா, நம்மளை நடத்துறதுக்கும் கைட் பண்ணுறதுக்கும் ஒரு ராஜா வேணும். 3வது நம்மளை ரட்சிக்கணும். we need a savior, we need a king, we need a judge.
இந்த மூணுமே ஒரே ஒன் பர்சன். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய வசனம். அதுபோல் இப்போ மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ தேவ சித்தத்தை செய்யணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கடைசியில் வாய்க்கிறது என்ன? கடைசியில் நிலம் வாங்கிட்டீங்க, வீடு வாங்கிட்டீங்க, நகை வாங்கிட்டீங்க, இது வாங்கிட்டீங்க, பொண்ணு பார்த்துட்டீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டீங்க, அது பார்த்துட்டீங்க, இது பார்த்துட்டீங்க, எல்லாம் பார்த்தாச்சு. நல்லா ஜாப் வாங்கிட்டீங்க, எல்லாம் ரைட்டு, எல்லாம் ரைட், சோத்திரம். கடைசியில் வாய்க்கணும். இந்த உலகத்தில் எது செஞ்சாலும் கர்த்தர் தானே செய்யணும். ஆமாம், வாய்க்கணும், சந்தோஷம். கடைசியில் வாய்க்கிறது அந்த மகிமையான நாட்டில் போய் கால் எடுத்து வைக்கணும். அந்த தங்க வீதியில் போய் கால் எடுத்து வைக்கணும். சொல்லிகிட்டே இருந்தாங்களேயா பரிசுத்தவான்கள், இதுதானா அப்படின்னு சொல்லி அங்கே போய் என்ன செய்யணும்? கால் எடுத்து வைக்கணும். நிஜமாக அதை கால் எடுத்து வைக்கணும். அது பெரிய கிருபை. அல்லேலூயா. இப்போ அங்கே வந்துட்டார் ஆண்டவர். யார் அங்கே போவா? அது வாய்க்கணும்னா எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டாரு. பரமபிதாவுடைய சித்தம், ஃபாதர்ஸ் வில் இருந்தால் தான் கடைசியில் தட் யூ வில் ப்ராஸ்பர் தேர். Final prosperity is entering into heaven. All this worldly prosperity is job, everything. Final prosperity for a man, entry into heaven is the final. அதுக்கு போகணுன்னா ஆண்டவர் சொல்லிட்டு, அதனால தான் ஒரு மனுஷன் பணக்காரன் வந்து ரிச் மேன் கேம் said, நான் வாட் ஷல் ஐ டூ, நான் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும், நான் என்ன செய்யணும்னு ஒரு நல்ல நியாயமான கேள்வி கேட்டான். சோத்திரம். ஆண்டவர் சொன்னார், இதன்படி செய்யணும் அப்படின்ட்டு. அவன் நான் செஞ்சுட்டேன்னா இதில் என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் பழைய ஏற்பாட்டு கற்பனைகளை சொன்னார் கர்த்தர் அப்படின்னு சொன்ன பிறகு, பழைய ஏற்பாட்டு கற்பனையை கூட நீ நிறைவேற்றினாலும் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நீ வந்திருக்கிற, நான் கண்ணு முன்னால் இருக்கிறேன், நான் தான் தேவனுடைய நீதி, நீ என்னை ஏற்றுக்கொள்ளணும். என்னை ஏற்றுக்கொள்ளணும்னா உனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டால் தான் என்னை ஏற்றுக்கொள்ள முடியும். சும்மா நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காத. அப்படியே நீ செஞ்சேன்னு சொன்னாலும் நீ சொன்னது உண்மை இல்லை. ஏன்? even though you said I have kept the Old Testament law, what shall I do more? But I still know that you didn't complete it. காரணம் என்னன்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டின்படி 10 கற்பனைகளையும் ஒரு மனுஷன் என்ன செஞ்சிட முடியாது, கை கொள்ள முடியாது. ஒன்றில் அவுட் ஆனாலும் அவுட்டு தான். அது முடியாத காரியம். அது முடியணும்னா நான் தான் உனக்காக நிறைவேற்றி தர முடியுங்கிறத நீ நம்பலை. I am the completion of the Old Testament. I am the fulfillment of the Old Testament, the law. That you don't believe, because I know you are lacking. You cannot fulfill the Old Testament law. Nobody can do it. பழைய ஏற்பாட்டு கற்பனை முழுசாக கை கொண்டு நிறைவேற்றிருக்கிற ஒரே ஒரு நபர் இருப்பார், ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை நான் தான் பண்ண முடியுங்கிறத நீ விசுவாசிக்கல பார்த்தியா? அப்போ உனக்கு பரலோகம் எப்படி? நான் தேவ நீதியாக இருக்கிறேன். உனக்கு தேவ நீதி நான் தான். நீ என்னதான் சொன்னாலும், நீ நிறைவேற்றினேன்னு சொன்னாலும், நீ அது என் பார்வையில், அது கர்த்தர் பார்வையில் நிறைவேற்றலை. ஆக நீ வர முடியாது. அதனால தான் என் பின்னால் வான்னு சொல்கிறேன்னா, என்னை பின்பற்றுங்கிறேன். உனக்கு மனதில்லைன்னா பிரவேசிக்கிறதுக்கு உனக்கு ஆசை இருக்குது, ஆனால் பிரயாசம் இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளலை. நான் என்ன பண்ண முடியும்ட்டு கர்த்தர் போயிட்டார். ஃபைனல் இஸ் தட். சரி, அப்போஸ்தலர் 5:29, ஆக்ட்ஸ் சாப்டர் 5 verse number 29. மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. அப்போதான் ஏன் வாய்க்கும்? அல்லேலூயா. ஒரு ஊழியம் செய்யணும்னா தேவன் அதை முதல்ல என்ன செய்யணும்? வாய்க்க பண்ணணும். ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 7 பாருங்க. தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு எங்களுக்கு கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் அருளி செய்திருக்கிறார். என்ன புரிஞ்சதுன்னு ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தமது நாமத்து நிமித்தம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிய பண்ணும் பொருட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன்ட்ட போய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தான்னா, அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு, தேவன் இவன் மூலமா சொல்லப்படுகிற வார்த்தைக்கு அவனை கீழ்ப்படிய பண்ணுகிறார். அதுக்கு கிருபை பெற்றிருக்கிறேங்கிறான். புரியலையே? See, lot of preachers are there. Lot of preachers are there. ஆனால் few preachers are very special.
சில போதகர்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறாங்க. அவங்க சொல்லியாச்சுனாக்கா அந்த சொன்ன வார்த்தைக்கு ஜனங்கள் எல்லாம் அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்கிறதில்ல, கீழ்ப்படுகிறதில்ல. ஏன்? அந்த கிருபை வேணும். அல்லேலூயா. அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ நாங்கள் காஸ்பல் அறிவிக்கும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் போது, அந்த சுவிசேஷத்தினாலே விசுவாசம் உண்டாகி அந்த விசுவாசத்தின் மூலமாக அந்த சுவிசேஷத்துக்கு தன்னை அர்ப்பணித்து பண்ணும் பொருட்டுங்கிறான். அந்த கிருபையும் அப்போஸ்தல காலிங்கையும் எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அதனால தான் சொன்னான் தாவீது, என் பாவத்தை மன்னிச்சிருங்க, டிஸ்கவரிஸ் ஆஃப் டேவிட்டில் நான் பாதகருக்கு நான் உமது வழியையும் போதிப்பேன், அப்பொழுது பாவிகள் உம்மிடத்தில் சும்மா சொன்னால் மனம் திரும்ப மாட்டான். இயேசு நல்லவர், வல்லவர், இயேசு நல்லவர், தருகிறார், மீசை வெட்டுகிறார், மீசைக்கு டை அடிக்கிறார், இப்படியே சொல்லிகிட்டே போனால் சொல்லி போகிற ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று ரெண்டு ஊழியக்காரர் இருப்பாங்க, ரெண்டு வார்த்தை பேசுவான். அவனும் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு வந்துடுவான். அவன், ஆண்டவரே நான் ரட்சிக்க என்ன செய்யணும்? இப்போது ஒரு பவுல் போன இடங்களெல்லாம் இந்த கேள்வி அவனுக்கு வந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் இப்போ சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட். போன அந்த கலையூருங்கிற ஒரு கிராமத்துக்கு போனோம். கடம்பூர் தாண்டி கலையூருங்கிற கிராமத்தில் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க கிராமத்து மக்கள், கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டலாம்லேருந்து ஒருத்தன் வந்தான். 1 person கேம். ஒருத்தன் வந்தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஐயா. எப்படி? நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு ஆசை. இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்கங்கிறான். எப்படி? இதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்? இப்போ நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் சொல்கிறபடி நான் ஏற்றுக்கொள்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். கிராமத்து மக்கள் அதை கேட்டோன்னே எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. பட்டணத்தில் இப்படி கேட்க மாட்டாங்கப்பா. ஆஸ்கிங் நான் என்ன அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். அப்போனா அவ்வளோ ரெடியாக இருக்கலாம் அந்த ஆள். அப்போது என்னுடைய சுவிசேஷத்து பிரசங்கம் பண்ண பிறகு அந்த சுவிசேஷத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியணும்னா தேவன் அந்த கிருபை எனக்கு தந்திருக்கணும். God should give us the grace that when we preach, the people who hear that word will obey the word of God in faith. If this grace is not there in a preacher, even if he preaches for 30 years or 300 years, not even a single soul will come to him. புரியுதுங்களா உங்களுக்கு? இது சபையாக இருந்தாலும் சரி, சுவிசேஷ ஊழியமாக இருந்தாலும் சரி, பவுல் சொல்லுகிறான் எங்களுக்கு அந்த கிரேஸ் கிடச்சிருக்கு. அந்த கிரேஸ் எப்படி கிடச்சிருக்குனாக்க அது ஒழுங்காக ஒப்பு கொடுத்துருக்கணும். அந்த கிரேஸ்க்காகவே ஒப்பு கொடுக்கணும், அந்த ஊழியத்துக்காகவே தியாகம் பண்ணியிருக்கணும். என்னாகமம் 14:41, நம்பர்ஸ் 14:41 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது வாய்க்கல. மோசே சொன்னார், வாய்க்காது உங்களுக்கு. வாசிங்க. மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி கர்த்தரின் கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காது. கர்த்தருடைய கட்டளைகளின்படி மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு. சிலர் மீறி துணிஞ்சு போய் சொல்லி செஞ்சிருவாங்க. அது கடைசியில் வந்து பார்த்தா அது வாய்க்காது. வாய்க்கலைன்ட்டு வருவான். வாய்க்கலைன்னு வந்து என்ன பிரயோஜனம்? ஒழுங்காக செஞ்சுருக்கணும், கர்த்தருக்கு காத்திருக்கணும், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும், கட்டளையின்படி செஞ்சுருக்கணும், கர்த்தர் கரெக்டாக செய்வார், வாய்க்க பண்ணுவார். மோசேக்கு தெரிஞ்சு போச்சு, ஏப்பா நீங்கள் நடத்துகிறதெல்லாம் ஒன்றும் லாய்க்கப்படாது, போகாதீங்க, மலைக்கு மேலே நாங்கள் ஏறுவோம், நாங்கள் அங்கே போவோம்னு, நாங்கள் அதை பிடிப்போம், இதை பிடிப்போம், இந்த டயலாக்லாம் வேண்டாம் அப்படின்னு மோசே க்ளீனாக சொல்லிட்டான். உங்களுக்கு அது வாய்க்காது. அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம சில முறைகள் கரெக்டாக பின்பற்றணும், சில காரியங்கள் கரெக்டாக பின்பற்றணும். சில சொல்லித்தார நீங்கள் தயவுசெய்து என்னை தப்பாக எடுக்க வேண்டாம், இருதயங்களை தேர்த்திக்குங்க. சோத்திரம். சில முறைகள் உண்டு. இப்போ நம்ம ஒரு ஊர்களுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மள்கிட்ட ஒரு ஆசாரியன் இருக்கிறார். இந்த ஆசாரியன்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு, ஐயா இந்த நேரத்தில் நான் ஊருக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, அது தேவன் அதை விரும்புகிறார். நமக்கு மேலே நம்ம பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு போகணும். நாங்கள் போகிறோம், இத்தனாம் தேதி வாரம், கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுங்க. அப்படியே ஒரு ஊழியத்துக்கு ஒரு மினிஸ்ட்ரிக்கு போகிறீங்களா, உங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகணும், ஐயா நான் இந்த மாதிரி ஊழியத்துக்கு போகிறேன், இந்த ஒரு மினிஸ்ட்ரி பண்ண போகிறேன், ஒரு கிராம ஊழியத்துக்கு போகிறேன், இல்லை இந்த பட்டணத்துக்கு போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு டிஜிஎஸ் ஐயா சுந்தரம் பாஸ்டர்கிட்ட வந்து ஒவ்வொரு குரூசேடுக்கும் வந்து சுந்தரம் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போவார்.
நான் கூட்டம் நடத்தினா 4 லட்சம் வர்றான், இவர் யார் சுந்தரம் கிழமை அப்படின்னு you will never say. நேர் முழங்காலில் நிற்பார் ஆசாரியன் முன்பாக. ஐயா விசாகப்பட்டினம் போகிறேன் ஐயா, 3 நாட்கள் கூட்டம் ஐயா. அவர் பெரிய பாஸ்டர், தகப்பன்னவர், 2 கைகளையும் வச்சு சன் கோ அவ்வளோதான். சன் கோன்னார்னா கோ தான், அவ்வளோதான், சக்ஸஸ் தான் அது. ஆசாரியன் கால் எடுத்து வச்ச உடனே ரோர் தான் என்ன செஞ்சது? அது தேவன் வச்சிருக்கிறார், நாம் வச்சது கிடையாது. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. If you don't follow this principle, you will not be successful. Number 1. அதுபோல் சில வீடு கட்டுறீங்க, வீடு மாற்றுறீங்க, செய்கிறீங்க, ஆசாரியர்கள் கால் வைக்கணும் அங்கே. அது சிலருக்கு அது செய்கிறதே கிடையாது. எந்த வீடு போனாலும் அவங்க பாட்டுக்கு போய்க்கிறது, குண்டா பாய் எல்லாம் அடித்து தள்ளிடுறது, பாலை பொங்குறது தான் பெருசாக இருக்கிறவங்களே. ஆசாரியன் வந்து ஜெபிக்கிறது பெருசாக தோணலை. இங்கே நிறைய பேரை நான் பார்க்குறேன் அந்த மாதிரி. அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பு தெரியுமா? ஒரு ஜெபம் அங்கே இருக்கணும், ஆசாரியன் வந்து ஜெபிக்கணும், அது ஆசீர்வதிக்கணும், சுத்திகரிக்கணும் அந்த வீட்டை. பழைய ஏற்பாட்டில் அந்த முறை இருக்குனாக்கா புதிய ஏற்பாட்டில் இருக்காதோ? சுத்திகரிக்கணும். இவர் காணிக்கைக்காக இவர் பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. நீங்கள் காணிக்கைக்காக நாங்கள் ஒன்றும் பேசலை, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் அதை பேசுகிறோம். ஹல்லேலூயா. 2வது காரியம் ரொம்ப முக்கியமான ஒரு அதுபோல் உங்களுக்கு பர்த்டே, வெட்டிங் டே, சகல காரியங்களாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே இந்த சென்ஸ் ஒரு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் மற்ற என்ஜாய்மெண்ட்டை காட்டிலும் முதல்ல போய் நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கணும். எனக்கு இன்றைக்கி பர்த்டே, காலையில் எல்லாம் முடிச்சுட்டு பிறகு கடைசியில் பர்த்டேக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு அது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலை நீங்கள். இதுதான் சட்டம். இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு பாஸ்டர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு மாத்திரம் பாஸ்டர் இன்டர்வியூ பாஸ்டர் இப்போ தான் இன்டர்வியூ அட்டன் ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படிமா. இன்டர்வியூக்கு மாத்திரம் முதல்ல ஜெபம் பண்ணணும். பர்த்டே, வெட்டிங் டே அப்புறம் எல்லாம் கடைசியில் டே ஃபுல்லாக முடித்த பிறகு இன்றைக்கி எங்களுக்கு பர்த்டே பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ண, வேறு வழி இல்லை. தேவனுக்கு நம்ம பிரியம், தேவ அன்பு நமக்குள்ளே இருந்தால் நம்ம தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். இவ்வளவு தான் சட்டம். இது தவிர்த்து நாங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கக்கூடாது. சோத்திரம். சாப்பாடு வச்சுட்டு சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணாத எத்தனை விசுவாசிகள் இருக்கிறாங்க தெரியுமா? கப்சிப்புன்னு இருக்கீங்க. நிறைய பேர் சாதத்துக்கு முன்னால், ஃபுட்டுக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறதே கிடையாது. அது பாட்டு உள்ளே தள்ளுது, இல்லை அது பாட்டு போகுது, 3 வேளையும் 4 வேளையும் போகுது. பிரைஸ் லார்ட், வெங்காய பஜ்ஜி எல்லாம் போகுது உள்ளுக்க. அப்புறம் ஓஹோ சாப்பிட்டோமா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி. ஏன்னா இப்போ ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்? ஜீரணம் ஆகணுமே. எத்தனை பேர் தெரியுமா தூங்குறதுக்கு முன்னால் ஜெபிக்காத கிறிஸ்தவர்கள்? எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள்னே இங்கே உள்ளவர்கள்னு சொல்ல இல்லை, எத்தனை பேர் இருக்கிறோம்? சாப்பாட்டுக்கு ஜெபம் நன்றி சொல்கிறதில்ல, அந்த நாளுக்கு நன்றி சொல்கிறதில்ல, பிரயாணங்களுக்கு நன்றி சொல்கிறதில்ல. ஏன் இதெல்லாம் செய்யணும்? இது கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு முதலிடம் கொடுக்கணும். அதனால் வாய்க்காது. மோசே ஐயா சொல்கிறார், நீ போகாதீங்கிறாரு. யார் சொல்கிறார்? மோசஸ், தேவனுடைய மனுஷன் சொல்லும்போது கேட்கணுமா கேட்கக்கூடாது? ஐயா இவங்க பாட்டுக்கு மேலே போனானுங்க, சண்டை போட போனாங்க, முடிஞ்சு வச்சாங்க. துரத்தப்பட்ட பிறகு ஐயோ அம்மோன்னு அலறி ஓடி வந்துட்டானுங்க. நான் தான் சொன்னேனே வாய்க்காதுன்னு உங்களுக்கு அப்படின்னு மோசஸ் சொன்னார். நான் சொன்னேன் அல்லவா, கர்த்தர் உங்களோட போகலேன்னு சொல்லிட்டார் அவர். God is not with you, therefore don't go, was told by a man of God. People didn't listen. கடைசியில் கையெல்லாம் பனாய் வெளில வந்துட்டாங்க. ஆஹான்னு நான் தான் சொல்கிறேன்ல போகாதேன்ட்டு. சில காரியங்கள் சில விசுவாசிகள் சில பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த காரியத்தை சொன்னால் பாஸ்டர் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும், நம்மளை பண்ண விட மாட்டாருன்னு தெரியும். டபக்குன்னு பண்ணிட்டு வந்து அப்புறம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் பாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு ஹிஹிங்கிறது முன்னாலேயே கணையிறது. நாங்கள் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்போம், இந்த மாதிரி பண்ணாதே, இந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அவங்க ஆசைப்படி செஞ்சுட்டு வாய்க்கலோடனே இப்படி செஞ்சு போட்டேன் பாஸ்டர், பண்ணுமா ஆகலை பாஸ்டர், ஆகலை இல்லை போ இனியாவது பண்ணாத போ, நல்லா பண்ணு. மறைக்கிறது, ஏன்னா தங்க இஷ்டம் நடக்காதங்க. இப்படி இருக்கக்கூடாது. விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நம்ம க்ளீனாக அவர் சட்டத்தின்படி செய்வோம். இப்போ 1 ராஜாக்கள் 22:4. யோசபாத்தை நோக்கி, கிளையாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யாரு கேட்டா? இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபு, மிஸ்டர் ஆகாபு கேட்கிறார். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள். வேணுமா ஐயா இந்த மாதிரி டயலாக்லாம்? என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றார்.
பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஐயா 400 பேரை இவனுக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்கான்? 400 பேரை செட் பண்ணி வச்சிருக்கிறான். எதுக்கு எடுத்தாலும் 400 ஜோசியக்காரங்க. ஸ்தோத்திரம். 400 பேரை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாரு. இவனுக்கு இந்த மடையனுக்கு அந்த அறிவு கூட வரல. சரி, நம்ம செட் பண்ண ஆள்கிட்டையாவது போய் என்ன செய்யலாம், குறி கேட்கலாமா? அந்த இதுவும் வரல. யோசபாத்தோ தேவனுடைய மனுஷன், ஆகாபும் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யோசபாத்து யூதாவின் ராஜா. இது எங்கே செட் ஆகும்? ரெண்டும் இரும்பையும் களிமண்ணையும் ஒட்ட முடியுமா? இவன் பையனை கொண்டு அந்த ஐயா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. விசுவாசிக்கும் பங்கு இல்லை. இப்போ பெரிய கூத்தாய் போச்சு. யோசபாத் சொல்கிறாரு, சரி முதல்ல ஆலோசனையே தப்பு. இதில் நிறைய மேட்ரு உண்டு, நான் சொல்லலாம், ஆனால் இப்போ நமக்கு நேரம் கிடையாது. இந்த ஆலோசனை முதல்ல தப்பு. போய் ராமாவுக்கு விரோதமாக போய் சண்டை போடலாமான்னா முதல்ல இது யார் சொல்கிறா? நீர் சொல்கிறீரு. கர்த்தர் சொன்னாரா? சொல்லலை. அதுலேயே யோசபாத் அவுட்டு. ரெண்டாவது, சரிதான் போகலாம், நமக்கு இருந்தாலும் கர்த்தர்கிட்ட கேட்போம். ஏன்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய வாசனை இருக்குது. அவர் கொஞ்சம் வழி விலகி போனாலும் கொஞ்சம் கர்த்தருடைய வாசனை இருக்குது. கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், தீர்க்கதரிசிகள்கிட்ட யார்கிட்ட கேட்போம், ஆண்டவர் என்ன சொல்கிறாருப்பா. அப்படியா? ஏப்பா நீ இந்த மாதிரி வில்லங்கம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு தலையை சொரிஞ்சிக்கிட்டு, நீ சம்மந்தியாக போயிட்டு என்ன பண்ண, வேறு வழியில் வாரும் தொலையும். நான் வச்சுருக்கேன் 400 பேர், 400 பீப்புள் வச்சுருக்கேன். அப்படியா? கேளும் என்ன சொல்கிறார் ஆண்டவர் பார்ப்போன்னு. செட் பண்ணி வச்சுருக்கிறான். இவன் ஒவ்வொருத்தனுக்கு காசு கொடுத்து நல்ல தீனி போட்டு மேய வச்சுருக்கான் போல். ஸ்தோத்திரம். 400 பேரும் என்ன செஞ்சுட்டாரு? போவோம்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க சொல்லிட்டான். கர்த்தர் எதிரிகளை அவங்க கையில் கொடுத்துட்டாரு. பார்க்க இந்தாக்கா அந்த ஒவ்வொருத்தன் கம்பை கொண்டு வர்றான், இதை முறுக்குறான், இப்படி செய்வார் அப்படி செய்வாருங்கிறான். எல்லாம் சொல்லிவிட்டு யோசபாத்துக்கு இன்னும் என்ன வரல, நம்பிக்கை வரல. இதெல்லாம் செட் பண்ண கேஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு அப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்ன வேறு எவனாவது இருக்கானாண்டா, இன்னும் ஒருத்தன் எவனாவது இருக்கானா? ஏய் 400 பேர் பத்தாதா உனக்கு? இன்னொருத்தன் வேணுமா? சரி வா, நீ சம்மந்தி ஆகி தொலைஞ்சிரு, வாரும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இன்னும் ஒருத்தன் இருக்கான், மிகாயான்னு ஒருத்தன் இருக்கான், அவனை கூப்பிடு. அவன் வந்தான். நான் யுத்தத்துக்கு போகலாமா? நல்லா போ, கர்த்தர் வெற்றி தருவார். இந்த ஏட ஓடமாக பேசாத நீ எனக்கு விரோதமாக பேசிட்டு. நான் ஒன்றும் ஏடாமடமாக பேசலை, நான் கர்த்தரை கண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆவி புறப்பட்டு 21 verse number 20, ஒரு ஆவி புறப்பட்டு வந்தது, கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்கிறேன் என்றது. கர்த்தரை என்ன என்று கேட்டார், இது எதினால் என்று கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லார் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய். புதிய ஏற்பாட்டில் அப்படியே செய்யணும் ஒருத்தன் செஞ்சான், இங்கேயும் அப்படியே செய்யணும் ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு பைபிள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இங்கே அப்படியே செய்தனா 400 பேர் வாயிலேருந்தும் பொய் தான் வந்துச்சு. செட் பண்ண ஆள்கிட்டேருந்து என்ன வருது? பொய் வருது. உடனே ஐயா நம்பிட்டார், வாங்கன்னாரு. கட் தி ஸ்டோரி ஷார்ட். இவன் வேஷம் மாதிரி நான் என்ன செய்கிறேன், நீ இரு. அவன் பார்த்துட்டான், சீரிய ராஜா வந்து இவன் தாண்டா இஸ்ரவேலின் ராஜானோடனே இவன் அலறிட்டான். நான் இல்லை சேட்டா, இதுவும் செட்டப்பு. கடைசியில் 400 பேரை செட் பண்ணவன் சம்மந்தியே செட் பண்ணிட்டான். பார்த்தீங்களா என்ன கிளவர் கில்லாடி. இதெல்லாம் நம்ம பாஷையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. சம்மந்தியே செட் பண்ணி கொல்லன்னு போய் கடைசி தப்பிக்கணும்னு பார்க்குறான். இல்லைன்னு அலறி தள்ளினோடனே, நீ இல்லையா, அப்போ ஏன்டா இந்த கோட்டை போட்ட, கழட்டு. நீ இல்லைண்ணா, இவன் இல்லைடா, இவன் சும்மா கோட்டை தான் போட்டிருக்கானா, இவன் இல்லை அப்படின்ட்டு அவன் மேலே பாஞ்சி ஃபினிஷ்டு. இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் சொன்னபடியே நடந்தது. மிகாயா மூலமாக கர்த்தர் சொன்னபடி தான் நடந்திருக்கு. ஏன்னா அருமையானவர்களே, அவன் காரியம் வாய்க்கலை. அவன் காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்று தீர்க்க தரிசனம் கேள் அப்படிங்கிறான். ஐயா நான் சொல்லுகிறேன், துன்மார்க்கமாக வாழ்ந்துட்டா வாய்க்குமோ வாய்க்காதோன்னு எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகள்கிட்ட போய் கேட்டாலும் தேவன் அதை வாய்க்க பண்ணலைன்னா வாய்க்கவே பண்ணப்பட மாட்டாது. ஆகவே thou shalt prosper. Prosperity does not come from man. Prosperity comes from God. How does it come? You can cheat a man, but you cannot cheat God. Hallelujah. You can fool a man. You cannot fool. None can fool. You obey God and be prosperous. That's the only secret. Hallelujah. And if you don't obey, even if you approach 10,000 people for prayer, still it will not prosper. Hallelujah. சில இடங்களுக்கு ஜபிக்க போவோம், வியாதிகளும் சில நேரங்கள் நீங்கிறதில்லை, ஒரு மாதிரி காரியங்களும் சித்திக்கிறது இல்லை. அப்படி தான் இன்றைக்கி நீங்கள் ஒரு குடும்பம் வந்துக்கிட்டே இருந்தாங்க, பாவம் நல்ல குடும்பம்தான். கடைசியில் அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தர் கிடையாது.
அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் நான் ஏதோ மந்திரிச்சு நான் மந்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டா அவங்களுக்கு காரியம் செட் ஆயிடணும். ஒவ்வொரு முறையும் புல்பிட்டுக்கிட்ட வருவாங்க, வந்துட்டு இன்னும் ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. நான் என்ன நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாலே எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாலே எப்படி இருக்கீங்க, இன்னும் ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. இப்போ என்ன தான் நடக்குது இப்போது? இல்லை, இன்னும் எங்களுக்கு அந்த பஞ்சம் தீரல, எங்களுக்கு அது தீரல, இன்னும் கஞ்சி வரல, இது வரல, அது வரல, ஐயோ மோசமாக போகுது, ஜெபிக்க ஜெபிக்க இன்னும் மோசமாக போகுது அப்படின்னா, அப்படியா சரி இதுக்கு மேலே நான் என்ன ஜெபம் பண்ணேன், அப்படியே மோசமாக போ, அப்படியா ஜெபிக்க முடியும்? ஆண்டவரே இந்த மக்களுக்கு நான் எனக்கு ஜெபிக்க தெரியல, இப்படி சொன்னான், எனக்கு இருக்கிற ஜெபமும் போயிடுச்சு, இவர்களை எப்படியாவது ஆசீர்வதிங்க ஐயா அப்படின்னு தான் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன். அந்த குடும்பம் வரவே வரல. என்னன்னு கேட்டால் எதுவுமே மாறலையாம். என்னையா இப்போ நீங்கள் மாறாமையாத்துக்கும் வந்து உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொருத்தன் சொன்னால் மாறாமல் போனாலும் சரி, துளிர்க்காமல் போனாலும் சரி, ஆடெல்லாம் போனாலும் சரி, மாடெல்லாம் போனாலும் சரி, என்ற ஒரு தேவன் அவன் அறிஞ்சிருந்தான். இவன் ஆடு மாடை பார்த்துருந்தான் நான் முடியுமா ஐயா? பிரைஸ் தி லார்ட் கேட்குறேன். அல்லேலூயா. இந்த இம்மைக்காகவே பார்த்து பார்த்து கர்த்தரை விட்டுட்டா அப்போ கடைசியில் அப்படித்தான் நடக்கும். அவன் செய்கிறதுலாம் வாய்க்காது. அவன் பிள்ளைகள் வந்து சொன்னாங்களாம், அப்பா நீங்கள் இயேசு கோயிலுக்கு போயிட்டு தான் வந்தீங்க, என்ன நடந்துச்சு, 4 வாரம் போனீங்கள, ஒன்றும் நடக்கலையே, இனி என்னத்துக்கு, நம்ம இந்தபடியே போவோம். அவர் யாருன்னு தெரியணும். அவர் யார்? உங்களுக்கு 4 வீடு இல்லை, 4000 வீடு கட்டி கொடுக்குறது அவரால் முடியும். ஆனால் அவர் மாத்திரம் உங்கள் ஆத்துமாவை ரட்சிக்கலைன்னா 40,000 மக்கள் வந்தாலும் ரட்சிக்கப்பட முடியாது. He can give you 4,000 houses and bless you, but if he does not save your soul, 4 crore people if they pray for you, you will not be saved. But he did it on the cross of Calvary. சிலுவையில் நமக்காக அதை செஞ்சு முடிச்சாரு. அவர் செய்யலைன்னா யாரும் செய்ய முடியாதியா? அதை நினச்சி நீங்கள் முதல்ல இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இது வரும், அது போகும். கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் செய்கிறார். கர்த்தருடைய கட்டளையின்படி நம்ம போயிட்டே இருப்போம். கர்த்தர் வாய்க்க பண்ணிகிட்டே இருப்பார். அது வாய்க்காத மாதிரி இருந்துச்சா ஆனாலும் பரவாயில்லை. அவரை நீதிபரர், அவர் நீதி கொடுக்கிறவர், அவரின் ராஜா, அவர் என்னை ரட்சிப்பார், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எல்லாம் அவராலே கூடும். நமக்கு மாத்திரம் இப்படியே போவோம். கர்த்தர் நல்லவர். இப்போதும் நீ செய்கிறதெல்லாம் உனக்கு வாய்க்கும்படிக்கு கட்டளைகளை கைக்கொள்வாயாக. அவரே நீதிபதி, அவரே நீதி நியாய பிரமாணிக்கர், லாகிவர், அவரே ராஜா, அவரே நம்மை ரட்சிப்பார். செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு அவருடைய கட்டளைகளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடப்போமாக. ஆசீர்வதிங்க ஐயா. எங்கள் வாழ்நாளெல்லாம் இந்த சத்தியத்தை மனதில் வைத்து சபையாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தருவீராக என்று ஜெபிக்கிறோம். அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம், வராதவர்களுக்காக ஸ்தோத்திரம். தேவகரம் எல்லாரோடையும் கூட இருந்து காப்பாற்றுவதாக உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இம்மட்டும் நடத்தின இம்மானுவேல், எபினேசர், இனி எங்களுக்கு போதுமானவர். கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. God bless you. Praise